ஹைப்பர் டென்ஷன் நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம், நமக்கு இருக்கிறதே நமக்கு தெரில அப்படின்னா நமக்கு மெயினாக 2 ஆர்கன் பாதிக்கும். அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா பிரெயின், அது நமக்கு ஸ்ட்ரோக்காக மாறும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். அதிகமாக காஃபி டீ எடுக்கிறவங்களுக்கு வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக ஆல்கஹால் எடுக்கிறவங்க, அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்க, எப்பவுமே சால்ட் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனால கூட உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி கம்பல்சரியாக எந்திரிச்சோன்னா, காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங் போகணும். வாக்கிங் போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, வாக்கிங் போயிட்டு வந்த உடனே எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணுங்க. யோகா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது கம்பல்சரியா உங்களால ஹைப்பர் டென்ஷன்ல இருந்து வெளியில வர முடியும். நான் வெஜிடேரியன்ல மெயினா பாத்தீங்கன்னா மட்டன், ஃபிஷ் நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீர்ச்சத்து, நார்ச்சத்து அதிகமா இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க எந்த அளவுக்கு அதிகமா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா உங்களால ஹைப்பர் டென்ஷன்ல இருந்து வெளியே வர முடியும். உங்களோட வேலையை மட்டும் நீங்க செஞ்சுட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க ஒரு காமனா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர முடியும். ஸோ எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா எந்த ஒரு டிசீஸும் வராம ஹெல்த் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நர்மதா ஃப்ரம் ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் ரத்த அழுத்தம். ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க இல்லை 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இருந்தது. பட் இப்போ ஒரு எபோவ் 20 இயர்ஸ்லேருந்தே சில பேர்த்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க கூட ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வரும்போது நம்ம பிபி செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு கூட ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர்த்துக்கு காமன் ஆயிடுச்சு. இதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு ஸோ அதனோட சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ஹைப்பர் டென்ஷன் நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம், நமக்கு இருக்கிறதே நமக்கு தெரில அப்படின்னா நமக்கு மெயினாக 2 ஆர்கன் பாதிக்கும். அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா பிரெயின், அது நமக்கு ஸ்ட்ரோக்காக மாறும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம அது என்ன சிம்டம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்பிட்டேஷன், அது ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு மூச்சு விடுற கஷ்டமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப டீப் பிரீத் எடுப்பீங்க, ஒரு டைம் கஷ்டப்பட்டு மூச்சு விடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டைம் பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர்கிட்ட போய் ஒரு ரெகுலராக செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிபி செக் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக காமிக்குது அப்படின்னா உடனே அது உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ ரெகுலர் ரொட்டீன் செக்அப் போயிட்டு ரெகுலராகவே உங்களுக்கு அந்த பிபி ஃபாலோவாக தான் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பிபி இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ். இப்போ இந்த பிபி எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, அதாவது ஒபிசிட்டி. ஸோ வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு பாடியில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது உங்களுக்கு உடல் உழைப்பு ரொம்ப கம்மி, உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு, எப்பவுமே ஒரு சிட்டிங் ஜாப்ல இருக்கீங்க, இல்லைன்னா அது உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிற ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஹைப்பர் டென்ஷன் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுல இருந்து அது வராம தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகமாக காஃபி டீ எடுக்கிறவங்களுக்கு வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் அதிகமாக ஆல்கஹால் எடுக்கிறவங்க, அதிகமாக ஸ்மோக் பண்றவங்க, அப்புறம் அதிகமாக சால்டட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறவங்க, எப்பவுமே சால்ட் அதிகமாக எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனால கூட உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஹைப்பர் டென்ஷன் வரக்கு காரணம் நம்ம சொல்றோம். ஸோ உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்க வீட்ல இருந்தே ஃபாலோ பண்ணக்கூடிய சில டிப்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு அப்படின்றப்போ நீங்க உடனே நமக்கு பிபி வந்துச்சுன்னு நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் தான் இன்னும் உங்களுக்கு அதை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக ஒரு டாக்டர்கிட்டே நீங்க போனா கூட அவங்க இப்போ உங்களுக்கு ஒரு 130/90 அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிபி இருக்கு அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்தோடனே உங்களுக்கு டேப்லெட்ஸ் ஹெவியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க, உங்களோட டயட் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு 1 month அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதை குறைக்கிறக்கும் இல்லை அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியில் வரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏஜ் குரூப் அதுல ஒரு மெயின் ஃபேக்டர். சப்போஸ் நீங்க பிலோ 40 years இல்ல பிலோ 30 years கீழே இருக்கீங்க, உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்திருக்கு அப்படின்னா நீங்க டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல்லே கம்ப்ளீட்டா அதுல இருந்து உங்களால வெளியில வர முடியும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லி கம்பல்சரியா எந்திரிச்சோன்னா, காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு ½ an hour வாக்கிங் போகணும். வாக்கிங் போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, வாக்கிங் போயிட்டு வந்த உடனே எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணுங்க. யோகா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது கம்பல்சரியா உங்களால ஹைப்பர் டென்ஷன்ல இருந்து வெளியில வர முடியும். ஸோ அதுக்கான சில ஆசனாஸ், பிராணாயாமாஸ்,
முத்ராஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கான ஆசனாஸ் வந்து உங்களுக்கு நேம்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாடாசனா ப்ராக்டிஸ் பண்ணலாம், விருட்சாசனா ப்ராக்டிஸ் பண்ணலாம், வக்ராசனா ப்ராக்டிஸ் பண்ணலாம், கோமுகாசனா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தான் பாதாசனா, பவன முக்தாசனா, ஸோ இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணுற ஆசனாஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க, மற்ற எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆசனாஸில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து அந்த ரத்த அழுத்தம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸில் ஷீத்தலி பிராணாயாமா, ஷீத்காரி பிராணாயாமான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நல்ல பாடி கூலிங்கும் ஆகும், நம்ம வந்து மைண்டை காம் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிராணாயாமா. ஸோ அந்த பிராணாயாமம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட் வந்து இதில் மெயின் ரோல் இருக்குது. ஸோ சில ஃபுட்டுனால உங்களோட பிபி அதிகமாகும், சில ஃபுட்டு வந்து உங்களோட பிபியை நல்லா குறைக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஃபுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். நான் வெஜிடேரியனில் மெயினாக பார்த்தீங்கன்னா மட்டன், ஃபிஷ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உப்பு சார்ந்த உணவுகள் அதிகமாக நீங்கள் எடுக்கக்கூடாது. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த சிப்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதில் எல்லாமே சால்ட்டு, சோடியம் அதிகமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கிள் அதாவது ஊறுகாய் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். முடிஞ்சால் மேக்ஸிமம் ஒயிட் ரைஸ், மைதா ப்ராடக்ட்ஸ், ஒயிட் சுகர் இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு, டார்க் க்ரீன், டார்க் ரெட் கலரில் இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அந்த ஹைப்பர் டென்ஷன்லேருந்து வெளியில் வரலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மிலன் வெரைட்டிஸ், அதாவது இந்த தர்பூசணி எல்லாம் சொல்லுவோம், வெண்பூசணி, தர்பூசணி, பூசணிக்காய் வகைகள். ஸோ இந்த மாதிரியான வாட்டர் கண்டென்ட்டும் ஃபைபர் கண்டென்ட்டும் அதாவது நீர்ச்சத்து, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களால் ஹைப்பர் டென்ஷன்லேருந்து வெளியே வர முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா காலையில் எடுக்கிற ஃபஸ்ட்டு உணவே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு வெஜ் சாலட்ஸு, அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ஸோ அந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் போய்க்கணும். ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த ஹைப்பர் டென்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் வரக்கு இன்னொரு முக்கியமான மெயின் காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அது வந்து இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஈஸியாக நம்ம அட்வைஸும் கொடுக்குறோம். பட் நம்மளே நினைப்போம் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம ஈஸியாக அதுலேருந்தெல்லாம் வெளியில் வர முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மைண்ட்குள்ளே வந்து தேவையில்லாமல் போட்டு வச்சுருக்க அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் லைக் உங்களோட கோபம், உங்களோட கவலை, உங்களோட துக்கம், அந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துகிட்டு ஒரு அக்செப்டன்ஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு காமனாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர முடியும். ஸோ எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக எந்த ஒரு டிசீஸும் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் பாடியை விட நீங்கள் மைண்டை எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பாடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வந்து உடம்புல நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். டெய்லி ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் புல்லிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றுல ஒரு 2 கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கங்க. நைட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு 7 o'clock அந்த மாதிரி உங்களோட டின்னரை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும். 7:30 தான் மேக்ஸிமம் டைம். சாப்பிட்டு முடிச்சு 2 hours கழிச்சு தான் நீங்கள் படுக்க போகணும். ஸோ 9:30 நீங்கள் படுக்க போயிடணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றிட்டு உங்களோட ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொண்டு வந்துட்டு கொஞ்சம் டயட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் இதுலேருந்து வெளில வரலாம். டெய்லி கம்பல்சரியாக ஒரு ஆப்பிள் கூட எடுத்துக்கங்க. நல்லாவே ஹைப்பர் டென்ஷன்லேருந்து வெளில வரக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுக்கு, மல்லி இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் ஒரு டிகாக்ஷன் மாதிரி குடிக்கிறீங்க, ஒரு கஷாயம் மாதிரி குடிக்கிறீங்கன்னா அதுவுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுண்டு விரல் சைஸில் ஒரு சுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கை அளவுக்கு ஒரு 2 கை மடக்கின அளவுக்கு மல்லி எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு லைட்டாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டம்ளர் அப்படின்னா வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு அதை 1 டம்ளர் அளவுக்கு சுண்டுற அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் அந்த கஷாயம் குடிக்கணும். டெய்லி ஒரு டைம் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனால் வரக்கூடிய தலைவலியும் சரியாகும். சப்போஸ் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் ரிலீவ் ஆகும். உங்களுக்கு பிபி குறையறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், காஃபி டீ அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்து சரியாகாது. ஸோ அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இந்த டிகாக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக இதை எடுக்கும்போது உங்கள் உடலுக்கும் ரொம்ப நல்ல ஆரோக்கியம், உங்களோட ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் தடுக்க, உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஹைப்பர் டென்ஷன்லேருந்து வெளியே வரக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ரொம்ப நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் ஹைப்பர் டென்ஷனுக்காக முத்ரா ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முத்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா வியான முத்ரா. ஸோ இந்த முத்ரா பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிசீஸ்க்கு நிறைய முத்ரா பார்க்குறோம். பட் இந்த முத்ரா எந்த அளவுக்கு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிபி செக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே பிபி ஹையா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் அந்த முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உடனே பிபி செக் பண்ணீங்கன்னா உடனே லோவாக காட்டும். அந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களோட பிபியை குறைக்கிறதுக்கு இந்த முத்ரா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த முத்ரா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். உங்களோட கட்டை விரல், உங்களோட ஆள்காட்டி விரல், உங்களோட நடுவிரல் இது மூணையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட மோதிர விரலும் சுண்டு விரலும் ஓப்பனில் வச்சுக்கங்க. இதே மாதிரி 2 கையிலையும் வச்சுக்கங்க. கையை வந்து கால் மேலே வச்சுக்கங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கங்க. டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு டேட் ஃபுல்லாக நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, உங்களால் முடியல அப்படின்றப்போ நைட்டு தூங்குறதுக்கு நீங்கள் போய் படுத்துருவீங்க. அதுக்கப்புறம் கூட இந்த முத்ரா கையில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே கூட நீங்கள் தூங்கலாம். உங்களுக்கு தூக்க வர வைக்கிற கூட இது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வியான முத்ரா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் பிபி நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட நரம்புகளை எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. கண் பார்வை வந்து கம்மியாக இருக்கவங்க, அதாவது பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்களுமே இந்த முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்வை நல்லா தெரியறதுக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த முத்ரா வந்து எல்லாருமே ரெகுலராக ஒரு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிபி பேஷண்ட் ஒரு 25 மினிட்ஸ் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 1 மந்த் ரெகுலராக இந்த முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ஹைப்பர் டென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்படி உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வரும்போது எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், வர்மம் மூலியமாக, அக்குபஞ்சர் மூலியமாக உங்களுக்கு தெரப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே பிபி ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக இங்கே டீச் பண்ணிடுவாங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் வீட்டில் போய் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் திரும்ப வராமையும் நீங்கள் தடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுங்கள். நல்லா ஹாப்பியாக இருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஹைப்பர் டென்ஷன் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த விதமான டிசீஸும் வராமல் நீங்கள் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.